ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன். யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு, அதாவது ஜூலை மாதம் முதல் உங்களுக்கு வக்ரகதியில் இருந்தார். இப்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதாவது சனி வக்ரம் ஆனது ஆனி 10 ஜூலை 26 வக்ரம் ஆரம்பம். இப்போ வக்ர நிவர்த்தி அடைவது ஐப்பசி 18 நவம்பர் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது ஒரு நல்ல விஷயம். எந்த ஒரு கிரகமும் வக்ரம் பெற்றால் அது நெகட்டிவான பலனை தரும். நெகட்டிவ்னா அப்போ எதிர்மறையான பலனை தரும். ஒரு ராசிக்கு நல்ல பலனை தரக்கூடிய கிரகம் கெடுபலனை தரும். கெடுபலனை தரக்கூடிய கிரகம் வக்ரம் பெற்றால் நல்ல பலனை தரும். இதையும் தாண்டி ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம், இப்போ சனி ஆட்சி பெற்றிருக்கார், ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும். அது மட்டுமல்ல, முன்னீட்டு பலனை தரும்னு ஒரு கணக்கும் இருக்குது. இப்படி வக்ரம் அடைவதால் கிரகங்கள் பலனை இழக்கின்றன, அதாவது தன்னுடைய சக்தியை இழக்கின்றன. இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவது மிக மிக சிறப்பு. நேர்கதியில் எந்த ஒரு கிரகமும் சென்றால் நல்ல பலனையே தரும் அப்படின்னு ஒரு கணக்கு. இப்போது இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ர நிவர்த்தி பெறுவது அநேக ராசிகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். இதனால் வரைக்கும் இந்த வக்ர கதியில் இருக்கும்போது பிரச்சனைகளை சந்திச்சிங்க. இன்னும் நேரம் நல்லா இருக்குது, ஆனால் எதுவும் முடிய மாட்டேங்குதையா, காரியம் நடக்க மாட்டேங்குதையான்னு இருந்தீங்க. இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவதால் இனி பயம் இல்லை. சனி பகவான் உங்களுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பர், சனி கொடுத்தால் எவர் தடுப்பர். அப்போ உங்களுக்கு நிச்சயமாக எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் இனி யோகமான பலன்களை தரப்போகிறார் என்பதை, எந்தெந்த ராசிகளுக்கு பலன்கள் சுமாராக இருக்கும் இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் என்பதையும் சொல்லப்போகிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சனி பகவானால் பாதிக்கப்படுபவர்கள், 7 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள், சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய் தருள்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்வு இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து விளக்கு தீபம் போட்டுட்டு வாங்க. ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேர்கதியில் செல்கிறார், மிக சிறப்பு. இப்போ நேர்கதியில் செல்லும் பொழுது ஒரு ராசிக்கு சனி பகவான் 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் ஒரு ராசிக்கு. அப்போது எல்லா ராசிக்கும், அதாவது 3 விதமாக இருக்குங்க. சூப்பராக பலன் இருக்கும், சுமாராக இருக்கும், இல்லை நெகட்டிவாக இருக்கும். அப்போது எப்படி எந்தெந்த ராசிக்கு பலன்கள் மாறுபடுகின்றன, வித்தியாசப்படுகின்றன என்பதையும் பார்க்கலாம். ஆனால் இந்த சனி பகவான் ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11ஆவது ராசி. அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம் 1 முதல் 4 பாதங்கள், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளது. இந்த கும்பராசியினுடைய அதிபதி சனி பகவான் கும்பராசியில் இருக்கிறார். வக்ர கதியில் கும்பராசியை பொறுத்தவரையிலையும்
காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு 7 சனி போயிட்டுருக்கு. எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் இருந்தால் கொண்டாட்டம். இந்த ராசிக்கும் கொண்டாட்டம் தான். மறுபடியும் வர 27 வருஷம் ஆகும் இல்லையா? இருந்த போதிலும் திண்டாட்டமும் இருக்கிறது. ஃபஸ்ட் ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போகலாம். படிப்பில் அக்கறை இருக்காது, மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனால் 2வது ரவுண்டு நடக்கக்கூடியவர்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்று ஒரு நல்லது நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ராசிநாதன் இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தார். எந்த ஒரு கிரகமும் வக்ரகதியில் இருந்தால், ஆட்சி பெற்றிருந்தால் அது நீச்ச பலனை தரும், முன்வீட்டு பலனை தரும் செய்யும் என்று சொல்வார்கள். அப்போது செலவினங்கள் ஏற்பட்டது. திருதுப்புலும் செலவு பயங்கரமாக இருந்திருக்கு. செலவு இழுத்து கோத்து விட்டுச்சு. அது சுப செலவாகவும் இருக்கலாம், அசுப செலவாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சனி பகவான் நிச்சயமாக இப்போ நேர்கதியில் செல்வதால் நல்லதே செய்வார். கௌரவம், இழந்த கௌரவம், புகழ், அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு சூழல், சமூகத்தில் நல்ல பேர் புகழ் கிடைக்கும். அது மட்டுமல்ல, சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இனி 2026 பிப்ரவரி வரைக்கும் கும்பத்தில் தான் இருப்பார் இந்த சனி பகவான். அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தா இது நேரம், அற்புதமான நேரம். 7 சனி நடக்குது. நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்ண ஓரளவுக்கு தலைக்கு வருது, தலைப்பாயிட போகும். மற்றபடி சாதிக்கக்கூடிய நேரம். உங்கள் காட்டில் மழை, நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. அதுலேயும் குறிப்பாக அங்கேருந்து 10ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்க போவதால் தொழிலில், உத்தியோகத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும். அதாவது தொழில் பண்ணுறீங்க, இது நாள் வரைக்கும் எந்த தொழிலும் சரியில்லை, இது மாற்றிட்டு வேறு தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். இப்போது ஒன்று அந்த தொழில் இன்வெஸ்ட் பண்ணி பெருசாக எலாபரேட்டாக பண்ணுவீங்க, இல்லைனா அந்த தொழிலை எடுத்து போட்டு வேறு தொழிலில் பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்திரத்தன்மை. அதுபோல் இந்த கவர்மெண்ட்லேயோ தனியார் துறையிலையோ இருக்கிறவங்க டெம்பரரி போஸ்ட்டில் இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா. இப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அருமையான நேரம், சூப்பரான ஒரு நேரம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். அவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகும், நிரந்தரமாகக்கூடிய ஒரு நிரந்தரமாச்சின்னு சொன்னால் அப்போ ஸ்கேல் ஆஃப் பே கொஞ்சம் வித்தியாசம். இப்போ நல்லா சந்தோஷமாக சம்பள உயர்வு இருக்கும். ஸோ நல்ல ரெவென்யூ, வருமானம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறது என்று சொன்னால் தொழிலில், உத்தியோகத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்க கூட ஏனோ தானோன்னு வேலை செய்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போ இனி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக, ஏன்னா வக்ரம் பெற்று பார்த்தார், தொழிலில் திருப்தி இல்லை. ஆனால் இப்போது அவர் நேர்கதியில் இருந்து பார்க்குறதால, குருவும் 10ஆம் இடத்தை பார்க்குறதால உங்களுக்கு மேன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில், உத்தியோகத்தில் அற்புதமான நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க, இல்லை படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு போகலாமா, தொழில் பண்ணலாமான்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். சூப்பர். உங்கள் அருகில் இருக்கும் ஒரு ஜோதிடரை அணுகி வேலைக்கு போகிறதுனா வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள், இல்லை தொழில் பண்ணணும்னா தொழிலுக்கு முயற்சி பண்ணுங்கள். டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும். இந்த 3ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 3ஆம் இடம் என்பது இளைய சகோதர பாவம். இளைய சகோதர சகோதரிகளுக்கு உடம்பு முடியாமல் போகும், மருத்துவ செலவு வைக்கும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லை, எடுக்கிற காரியங்கள் காலதாமதம் எடுக்கும். இப்போ வெளியூர் பிரயாணம் போனாலும் எதிர்பார்ப்பீங்க, கொஞ்சம் தள்ளி போகும் அப்படின்னு சொல்லணும். பிபிஓ, சாஃப்ட்வேர் போன்ற நிலையில் பணியாற்றுபவர்கள் மிக விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். மற்றபடி 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் குரு பார்வை கிடையாது, சிம்மத்தை சனி பார்க்குறார். இப்போ கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க.
அதே நேரத்தில் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். கூட்டு தொழில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படலாம். எச்சரிக்கையோடு செல்லுங்கள். 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார், அதுவும் சிம்ம வீடு அப்படின்னா நீங்கள் இந்த கும்பராசி என்பவர்கள் எங்கே போனாலும் வெறுப்பாக இருப்பீங்க. யாரை போய் பார்க்கணுன்னாலும் அங்கே அவங்க உங்களை ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. உங்களை பார்த்த உடனே அவங்க டென்ஷன் ஆகிடும், முகத்தை இறுக்கமாக வச்சுப்பாங்க, இல்லை கோபமாகிடுவாங்க. நீங்கள் அந்த புன்முறுவலை ரெடிமேடாக புன்முறுவலை வரவழைத்து கொண்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து பேசுனீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு பிரச்சனைகள் சமாளிக்கப்படும். இல்லைன்னா இன்னும் சண்டை அதிகமாகி பிரச்சனை அதிகமாகும். ஏன்னா 7ஆம் இடத்தை சனி பார்த்ததுன்னு சொன்னால் கணவன் மனைவி மட்டும் இல்லை, சண்டை எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரும். தயாராக இருப்பாங்க சண்டை போடணும்னு. நீங்களும் அதே மூடில் போனீங்கன்னா பிரச்சனை வரத்தான் வரும். மற்றபடி குரு 4ல் இருக்கார். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். 10ஆம் இடத்தை குரு பார்க்குறதால தொழில் நல்ல ஒரு அற்புதமாக அமையும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய தருணம். இந்த ராகு 2ல் இருக்கார். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பேசுவதில் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் எச்சரிக்கையாக பேசணும். குடும்ப மேன்மை இருக்கும், பொருளாதார மேன்மை இருக்கும். ஆனால் பேசுவதில் எச்சரிக்கையாக பேச வேண்டும். மற்றபடி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் வக்ர நிலையில் இருந்து இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவது என்பது சூப்பரான ஒரு விஷயம். சாதனை புரியக்கூடிய காலம். 2026 பிப்ரவரி வரைக்கும் கும்பத்தில் தான் இருப்பார் சனி பகவான். அது வரைக்கும் உங்களுக்கு யோகமான காலமே. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.